முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஜூலை 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. வரக்கூடிய 16ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு அமைச்சரவை கூடுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, ஜூலை 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் கூட இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் நோக்கம் என்ன? எத்தனை நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம்? வணக்கம். தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கிறது. வரும் ஜூலை 16ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. தமிழக நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. பட்ஜெட்டில் இடம்பெற உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. துறை வாரியாக அறிவிக்கப்பட வேண்டிய திட்டங்களுக்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு புதிய தொழில் நிறுவனங்களுக்கான ஒப்புதல்கள் என்பது அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்னதாக அமைச்சரவை கூடி அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஜூலை 16ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல், புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல், அதே போன்று வெற்றி தமிழகம் உள்ளிட்ட தொலைநோக்கு பார்வை திட்டங்களுக்கு ஒரு சில திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அந்த திட்டங்களுக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த அமைச்சரவை கூட்டத்தின் நிறைவில் அடுத்து பட்ஜெட் தாக்கலுக்கான அந்த தேதி குறித்த அறிவிப்பை எதிர்பார்க்கலாமா? அமைச்சரவை கூட்டத்தின் நிறைவில், அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு 10 நாட்கள் முதல் 15 நாட்களுக்கு முன்னதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். அந்த வகையில்தான் ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் துணை வாரியான ஆலோசனை கூட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். ஜூலை 22ஆம் தேதி வரை ஆலோசனை கூட்டமானது முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. எனவே அதற்கு பின்பாகவே அமைச்சரவை கூட்டத்தில் அந்த தேதி முடிவு செய்யப்பட்டு அந்த ஜூலை 22ஆம் தேதிக்கு பின்பாகவே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகபட்சமாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படும் நிலையில் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட பின்னர் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது சபாநாயகர் தரப்பில் இருந்துதான் வெளியாக வேண்டும். நிதிநிலை அறிக்கையோ சட்டப்பேரவையோ கூடுவதற்கு முன்னதாக சபாநாயகர் செய்தியாளர்களை சந்தித்து அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார். அந்த வகையில் தான் அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக என்று அமைச்சரவை கூட இருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது சபாநாயகர் தரப்பில் இருந்து வெளியாகும். பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு பின்னதாக மானிய கோரிக்கை மீதான விவாதமும் தொடர்ச்சியாக நடத்த தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அரசு திட்டமிட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. ஜூலை 16ஆம் தேதி வரக்கூடிய 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் கூடவிருக்கிறது. வரக்கூடிய 16ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமையன்று காலை 10:30 மணிக்கு அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. ஜூலை 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. தமிழக நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வரக்கூடிய 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்காக அமைச்சரவை கூட்டம் கூடப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஜூலை 16ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. தமிழக நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்காக இந்த கூட்டத்தில் ஒப்புதல்